ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் சொல்லியிருந்திருப்பேன், ஒன்றை மாதிரி அட் அ டைமில் 2 பசங்களை லவ் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா வெறி ஆயிடுது. என்னடா சொன்னேன் என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு பார்த்திங்கன்னா அவள் கீழே போய் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயங்கள் தான் ஓடிட்டே இருக்குது மைண்டில். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே அந்த டேரக்டர்ஸு எல்லோரும் சும்மா உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு, ஏன் வேலையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஹைனா எதுவும் வரலையா? அவளாம் இங்கே வந்திருக்கா, அவளுக்கு மூடு சரியில்லையாம்மா, அதனால வேலை செய்ய வரமாட்டாளாம். எங்கள் டைம்லாம் இப்படி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவர் கடுப்பாயிட்ருக்காரு. என்ன சொல்கிறீங்க, மூடு சரியில்லையா? சரி, நான் போயிட்டு என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. என்ன மேடம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நேற்று தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு. எங்க பார், இப்போ பிரச்சனை நீ கிடையாது, அந்த ஹீரோ பையன்தான். அவன் என்கிட்ட சாரி கேட்டால் மட்டும்தான் நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. இதை பற்றி தான் கம்பெனியில் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னால் முடியவே முடியாது, அவகிட்ட போயெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அதுக்கு பதிலாக அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அமுச்சு விட்ருங்க, வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை முடிச்சு வைக்க ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்ட்டு. எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு போகிறீங்க? நம்ம கம்பெனியோட சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. இப்போ அவங்கள இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்பவே லாஸ் ஆகிரும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தில் கத்திட்டு இருக்கான். அவளுக்கு நான் வேணுமா? இவளோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னையா சொல்கிற அப்படின்ட்டு. ஸோ என்ன மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது, உனக்கு அவள் இந்த மாதிரி யோசிக்கிறா அப்படின்றதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல போறியா? என்னாலலாம் ஒன்றை மாதிரி இருக்க முடியாது. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வச்சு அந்த ஃபீலிங்ஸ்லேயே பிஸ்னஸ் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போக, யோ ஒரு நிமிஷம் நில்லு, விட்டால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. நான் எப்படி அந்த மாதிரி உனக்கு பண்ணியிருக்கேனா? நீ பண்ணதில்லை, ஆனால் வார்த்தைகளால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்க அப்படின்னு. சுற்றி வளைச்சி காதை தொடாமல் நேராக விஷயத்துக்கு வா, நீ என்னத்தை தான் அப்படி கேட்ட அப்படின்னு. அதுவா, நீ ரொம்ப ஆசைப்படுறனால நான் சொல்கிறேன். அன்றைக்கி அந்த பர்த்டே பார்ட்டியில் நீயும் உங்கள் அம்மாவும் பேசிக்கிட்ட அந்த கான்வர்சேஷனை நான் கேட்டேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா ஹீரோவை கழுவியில் ஊற்றிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அட அதை நீ கேட்டியா, என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை கிடையாது, எங்கள் அம்மாவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. எப்போவுமே நீ போய் மட்டும்தானே சொல்லிகிட்டு இருக்க, என்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நீ உண்மையை சொல்கிற நீ பொய் சொல்கிற அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, நான் தான் பைத்தியக்கார மாதிரி லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கேன் உன்னை. ஆனால் உனக்கு என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் கூட கிடையாது, அது நல்லாவே எனக்கு புரிஞ்சது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கா ரொம்பவே கஷ்டமாயிருது. அந்த வருத்தத்தோடையே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கா. பாவம் புள்ள ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டா போல். ஸோ அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா டீ தூளை பிரித்து கொட்டுறதுக்கு பதிலாக முழு பாக்கெட்டை போட்டுட்டு அதிலேயே சுடுதண்ணியும் ஊற்றிட்டு குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கா. சுற்றி இருக்கிறவங்க, மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை எப்படி குடிப்பீங்க அப்படின்னு. அப்போதான் அவள் பார்க்குறா, ஐயோ நம்ம நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டு. இவன் மாடியில் போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜின்னு வந்துடுறான். நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? அதாம்மா லவ்னா ஒரு ஃபீலு, அந்த ஃபீலிங் என்னை எப்படியே கூட்டு வந்துருச்சு அப்படின்னு. இவன் வேற கடுப்பேற்றிட்டு இருக்கானே அப்படின்னு தான் ஹீரோயினுக்கு இருக்குது. சரி வா, நான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். டே அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி அந்த மாதிரி பண்ண செத்தடா அப்படின்னு கத்திகிட்டே தான் வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹைனாவை மீட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல். ஃபஸ்ட்டு இவன் தான் உள்ளே வந்துட்டுருக்கான். ஏ பேபி, நான் நினச்சேன் நீ இங்கே தான் இருப்ப அப்படின்னு. டே நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லலாம் என்னை மீட் பண்ணாத, அப்புறம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க அப்படின்னு. பின்னாடி ஹீரோன் கத்திட்டே வந்துட்டுருக்கா. டே எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு. இவளை எதுக்குடா நீங்கள் கூப்பிட்டு வந்த அப்படின்னு ஹைனாவும் கத்திக்கிட்டு இருக்கா. அதான் எல்லா விஷயங்களையும் நான் பேசி சால்வ் பண்ணிட்டேன்ல, நீ ஏன் ஒர்க் பண்ண வரமாட்டேற அப்படின்னு. அதுவா, இதில் யார் மோஸ்ட்லி இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்க என்கிட்ட சாரி கேட்டால் தான் நான் யோசிக்க முடியும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா.
ஸோ 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ விட்டா ரொம்பவே மிஞ்சிட்டு போகிறா, அப்படியே விட்டுரு பார்த்துக்கறலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா அவளை வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, சின்ன வயசுலேருந்தே நீ என்னை பார்த்துட்ருக்கில்ல, என்கிட்ட பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படின்னு. அட உங்ககிட்ட எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நீ ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்ப. எந்த விஷயமா இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுப்ப, மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டேன். ஸோ அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்னு ஏதோ யோசிக்கிறா. இதனால தான் நான் சொன்னேன், நீ ஹீரோவை விட்டுட்ட மொத்தமாக என்கிட்ட வந்துட, உன்னை நான் ஃபுல்லாகவே ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நான் ஹீரோவை மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்திருப்பேன் அப்படின்ட்டு அவள் இறங்கி போக இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னவ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு. ஏம்மா நில்லு, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போகிற? இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. ஏ என்ன என்னை பார்த்து சிரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு என்ன காமெடியாக தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீ வீட்டுக்கு போ நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் ஹீரோயின் சிரித்து பேசுகிறத மட்டும் நம்ம ஹீரோ பார்த்தறான். அவனுக்கு வெறி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லிவிங் ரூம் சைடு தான் வந்துட்டுருக்கான். அங்கே சோபா, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படிப்பாள் அந்த மேகசின் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுட்ருக்கான். அப்போ அவளோட ஒரு டைரி ஒன்று இருக்குது, அதாவது ட்ரா பண்ணுவாள் அந்த நோட் புக்கு. ஸோ அதை வந்துட்டு இவன் புரட்டி பார்த்துட்ருக்கான். அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அப்புறம் ஜின்னை வரைஞ்சி வச்சுருக்கா, ஹீரோவுமே வரைஞ்சி வச்சுருக்கா. ஸோ இதெல்லாம் அவன் பார்த்துட்ருக்கானா. அப்போது ஹீரோ ஹீரோயினை ஒன்றா இருந்த அந்த மெமரிஸு, அப்புறம் ஜின்னு வந்து ஹீரோயினை பற்றி சொல்லியிருந்திருப்பான்ல, அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு. ஸோ இப்போ கூட 2 பேரும் சிரித்து பேசினதை பார்த்துருந்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த டைரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிஏவை கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அட ஆமாப்பா, அவனும் சொல்லுவான்னு பார்த்தா நான் லாஸ்ட்டில் கிளவியாகவே மாறிடுவேன் போல், சொல்ல மாட்டான். அதனால் நானே சொல்லலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடு, அப்புறம் நான் சொல்கிறவங்கள மட்டும் நீ கூட்டு வா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காதில் சொல்லிகிட்டு இருக்கா. ஓகே நீங்கள் செம்ம கூல் போங்க அப்படின்னு பிஏ பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை ஹீரோவோட கண்ணு பார்த்துருது. வேகமாக பார்த்தீங்கன்னா பிஏக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கான், உடனே என்னோடய ரூமுக்கு வா அப்படின்னு. நம்ம ஹீரோ தான் நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு. சரி பேசு, நீ எதையும் காமிச்சிக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, டே உன்னை நான் சீக்கிரம் வர சொன்னேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பிஏ பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்ன ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எது லியான்ஸோட பேசு அப்படின்றத நான் ஆர்டர் போட்டேனா அப்படின்னு. சார் இருங்க சார், அது வந்து நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நான் பார்த்தேன், இங்கே பார், அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அவன் மேலே நீ தேவையில்லாத ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துக்க கூடாது. ஐயோ நிறுத்துங்க, நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே ஈவினிங் போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா. அந்த இடத்துக்கு பிஏ வரான். சார் அப்படின்னு. என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக நீங்கள் சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனால் என் கூட கொஞ்சம் குடிக்க வாங்க. இங்கே பாரு, பார் அப்படின்றதே எனக்கு பாய்சன் மாதிரி. ஸோ என்னை கூட்டு போய் நீ என்ன மர்டர் பண்ண போறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நான் பார்த்து வச்சுருக்கிற பார் வந்துட்டு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும், ரொம்பவே நீட் தான், நீங்கள் நம்பி வரலாம். அப்படியா? எனக்கு உன் கூட குடிக்க விருப்பம் இல்லை, அதனால் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்திருப்பா ஒரு இடத்துக்கு, அங்கே வச்சு தான் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், ஸோ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வை அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அட் அ டைம்னு ஒரு பொய்யை சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க பாஸ், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு என்னை பிரேக்கப் பண்ணிட்டா, ஸோ அந்த துக்கத்தில் நான் இருக்கேன், என் கூட குடிக்க கூட வரமாட்டிங்களா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிற அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா இவனுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே. சரி நான் உன் கூட வரேன்னு ஓகே சொல்லிடுறான். இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்களா. ஹீரோ கேட்குறான், என்னடா பாரு இருன்னு நடு ரோட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே என்ன விஷயம் அப்படின்றது புரியும்ன்ட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். என்னடா பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நரிவேஷம் போட்டு ஒரு ஜீவன் வந்துட்டுருக்கு. ஸோ வா என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அது பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நரி பொம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே கையை தூக்க லைட் எல்லாமே ஆன் ஆகுது.
அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஜின்னு, தங்கச்சிக்காரி, அப்புறம் டேவிட்டு, பிஏ கூட ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறாங்க. இந்த நரிபொம்மை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கு. கடைசியாக தங்கச்சிக்காரி வச்சுருந்த ஒரு ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்துட்ருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா என்னதான் நடக்குது அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது, யார் இந்த நரி பொம்மைக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நரி பொம்மையை ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்து திரும்பி பார்க்குறான். ஹீரோயின் தான். ஸோ அந்த முகமுடியெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இங்கே நின்றுட்டுருக்கானே இந்த விளங்காதவன், இவனாக தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் உன்னை விரும்புகிறேன்ப்பா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் வந்து குடிச்சிட்டு மட்டையாகி கிடந்திருப்பா. ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வந்திருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்து அவளை குளிக்க வச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கும் இல்லையா. அதை எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக முன்னாடி நடந்து வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அங்கே பிஏ டேவிட் அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணுக்கெலாம் செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அந்த ரோஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கு. இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ண 2 பேரும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனோட குட்டி ஹார்ட்டு ரொம்பவே பிரேக் ஆயிடுது. ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்திருப்பாள்ல, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறான். ஏன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கோம்ல நம்ம. ஆனால் அவள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளை வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சிருக்கா. அது நம்மளுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா அழுகிறான், சிரிக்கிறான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக ஒரு பாரில் போய் குடிச்சிட்ருக்கானா. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த தங்கச்சிக்காரியும் வரா. ஸோ இவன் குடிக்கிறதையே பார்த்துட்ருக்கா. பாவம் புள்ள ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது போலையே அப்படி. அந்த சைடு அந்த கப்புள்ஸை காட்டுறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அது சரி, உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க நீ போய் சொல்கிறதுக்கு? அடா ஆமல்ல, மறந்தே போயிட்டேன். அப்போது நான் என் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு. எது குழந்தையா? எந்த குழந்தைக்கு போய் சொல்ல போகிற? அது அது நம்ம குழந்தைதான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நீ இப்படிலாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இங்கே பாரு, நான் உனக்கு ஜஸ்ட்டு ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏதோ நான் மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஏன் உனக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும், அப்புறம் ஏன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்ட? அதெல்லாம் எல்லாம் நடக்கும் கூடிய சீக்கிரம். என்னப்பா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்க? ஆமாம், ஏன் இதில் ஏதாவது மிஸ்டேக்கா என்ன அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதே சமயம் அந்த பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். டார்லிங் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு. அவன் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல். அப்படியே கரண்டியோடு வந்துட்டுருக்கா. என்ன உன் மூஞ்சியில் ரொம்பவே பொலிவாக இருக்குது, என்ன நடந்தது? அதுவா, நான் வந்து பிரசிடெண்ட்டோட லவ் ப்ரப்போசலை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன சொல்கிறேன்? அந்த பிரசிடெண்ட் வந்து லியான்ஸுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? ஒரு சின்ன திருத்தம், லியான்ஸு தான் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு. அதான் நான் பார்த்தேன். சரி, அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அவங்க வந்து சொன்னாங்க, இவன் தான் இந்த பையனை தான் நான் லைக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக போய் கிஸ் பண்ணிட்டான். அப்படியா? என்ன சொல்கிற? அட எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து வெடிச்சிச்சு, லைட்ஸ்லாம் ஆன் ஆச்சு அப்படின்ட்டு. அட எவ்வளோ க்யூட்டாக இருந்திருக்கும்ல. இது எல்லாமே நீ ரெடி பண்ண? அப்புறம் நான் தான் எல்லாமே ரெடி பண்ணேன்னு சொல்லும்போது, அட பாவி, அப்புறம் ஏன்டா நீ எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டே அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக கோச்சிட்ருக்கா. சரி விடு, எனக்கு டைம் இல்லைல்ல, ஃபுல்லாகவே பிரசிடெண்ட் கூடவே திரியிறேன்ல அப்படின்னு. இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அந்த நேரம் அவள் அடுப்பில் வச்சா அந்த ஃபுட்டு வேறு தீஞ்சிருது போல். டே நாயை, எல்லாம் ஒன்றால தான் கத்திட்டு போக. இப்போ அது தீஞ்சதுக்கு நம்ம தான் காரணமா? இவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. அதே சமயம் தங்கச்சிக்காரியவும் ஜின்னையும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னடி சொல்கிற? அப்போ உனக்கும் ஹீரோவை தான் பிடிக்குமா? அவன்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது? எல்லாத்துக்குமே அவனையே பிடிச்சிருக்கு அப்படின்னு இவளா கடுப்பாகிட்டு இருக்கா. உனக்கு இந்த அளவுக்கு தான் மூளை இருக்குது, மூடிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஒரு ரூமில் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஷூ அது இதுன்னு கண்ணா பின்னான்னு கிடக்கு. அங்கே பார்த்தா ஜின்னு தான் படுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு கிடக்கு.
என்னடா இது யார் அது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தங்கச்சிக்காரி தான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன இவன் இங்கே இருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக கத்த. அவளையும் பார்த்தீங்கன்னா பெட்ல இருந்து தள்ளி விட்டுறான். அவளுக்கா செம்ம கடுப்பாயிருது. ஏய் நீ என்ன இங்கே இருக்க, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு மட்டுமா ஞாபகம் இருக்கு, நானும் நல்லா குடிச்சிருந்தேன், எனக்கெலாம் ஒன்றும் தெரில அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கா. இவனுக்கா என்னடா நடக்குது, நேற்று நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ இவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்காளா. அப்போ ஜின்னு கூப்பிட்றான், ஒரு நிமிஷம் அப்படின்னு. இவளை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபோனு ஃபோனு அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை தூக்கி இவன் மேலே போட்டுட்டு கடுப்பாக போயிட்டுருக்கா. ஸோ நேற்று நைட்டு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் போல். அந்த சைடாக அந்த கப்புள்ஸை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் அப்படியே சபையில் போய் ட்ரெயினை பிடிச்சி வந்துடுறேன் அப்படின்ட்டா. ஏன் என்னோடய காரில் வா. இல்லைப்பா, நம்ம ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், உனக்கு அது ஞாபகம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சு, ஸோ நீ தாராளமாக வரலாம் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உள்ளே போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போனோம் அப்படின்னா கோசிப்பெல்லாம் பேசுவாங்க, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் சொல்கிறேன். அவங்க வந்து போயிடுறா. ஹீரோ இதுக்கப்புறம் ஜின்னுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நேராக பிஏக்கு கால் பண்ணுறான். இங்கே பாரு ஜின்னு 11 மணிக்குள்ளே கம்பெனிக்கு வரல அப்படின்னா அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயங்களை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு. ஓகே சார் அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிட்றான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்ருக்கு. இல்லை மேடம், சார் வந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஜின்னு நினைக்கும் போது. ஸோ அவங்க கொலீக்ஸ் வந்து கேட்குறாங்க, மேடம் நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்கள் வரீங்களா? இல்லை இல்லை, நான் வேறு ஒருத்தவங்களோட சாப்பிட போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியாக வரா. எங்கன்னா ஹீரோ கூட சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் இவளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது. ஹீரோவும் கேட்குறான், என்னாச்சு, ஏதாவது காசிப் ஏதாவது வந்துருச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஜின்னை நான் வந்துட்டு டேக் கேர் பண்ணுறேன், ஆனால் உன்னோட முழு கவனமும் என் மேலே தான் இருக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அட எவ்வளவு பாவமாக கேட்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்டு கலாய்க்கிறா. ஆமாம் நான் பாவம்னே வச்சுக்க, ஆனால் உன்னோட ஃபோக்கஸ் என் மேலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு கால் வருது. இவனும் அட்டன் பண்ணால் தங்கச்சிக்காரி எங்கே வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன தங்கச்சிக்காரியை கேட்குறாங்கன்னு ஃபோனை பார்த்தா அவனோட ஃபோனே இல்லை. அடி பாவி, எனக்கு தெரியும்டி, நீ வேணுக்குனுமே தான் இந்த ஃபோன் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருப்ப அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். ஸோ நேராக தங்கச்சிக்காரியோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிகிட்ருக்கான். அவங்க அம்மா வெளியே வராங்க. என்னப்பா லியான்ஷுவை தேடி வந்திருக்கியா, அவள் வீட்டில் இல்லையே அப்படின்னு. இல்லை இல்லை, நான் தங்கச்சிக்காரியை தேடி வந்திருக்கேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு கடுப்பாயிருது. நீ யாரை தான் டேட் பண்ணுற, லியான்ஷுவையா இல்லை தங்கச்சிக்காரியவா? மேம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்டே கேட்டுக்கோங்க, எனக்கும் அவளுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. சரி தங்கச்சிக்காரி எங்க, அவள் வேலைக்கு போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவனும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த அம்மாவும் குழம்புது. அந்த தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நைட்டு நடந்த விஷயங்கள்னால ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்கா. சரின்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் இப்போ தான் மாறி இருக்கிற விஷயம் தெரியுது. இவளுக்கும் கடுப்பாயிட்ருக்கு. ஐயோ நம்மளுக்கு என்ன தான் ஆயிட்டுருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஹைனாவை காட்டுறாங்க. ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா ஹீரோ வந்து லீகல் நோட்டீஸ் ஒன்று சென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நடக்குது. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் நீங்கள் லாயர்ஸ் எல்லாம் வர வச்ச இந்த ப்ராப்ளமை பெருசாக்க பார்க்குறீங்க, அதனால இது வேண்டாமே, அப்போ உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ரொம்பவே சீப்பாக ஒரு பிளான் இருக்குது, அதாவது நீங்கள் போய் கொஞ்சம் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருமே அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்ன சொல்ல வர, உன்னோட பாய் ஃப்ரெண்டை வேறு ஒரு பொண்ணை போயிட்டு கம்ஃபர்ட் பண்ண சொல்கிற, இதெல்லாம் நல்லதா? நான் அந்த மாதிரி சொல்லலையே, பிஸ்னஸ்க்காக சில விஷயங்களை பேச சொன்னேன், அவ்வளவுதான். இல்லை இல்லை, என்னால் முடியாதுப்பா, என்னோடய ஃபீலிங்ஸு, அப்புறம் என்னையே நான் ஒரு பொண்ணுக்கிட்ட விற்றுட்டேன், அது உங்ககிட்ட மட்டும்தான், வேறு எந்த பொண்ணுக்கிட்டையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் இவன் பேசுவானா அப்படின்றதே ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம லாயர்ஸ்டே விட்டுறலாம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அப்படியே அந்த லாயர்ஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த ஹைனாவோட லாயர் வந்து கேட்குறாங்க, இப்போ எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அப்படி என்ன ப்ராப்ளம்?
என்ன ப்ராப்ளமா? ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்குமே இவங்க லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால எங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? ஆனா, இதுக்கு முன்னாடியே நான் வந்து வார்ன் பண்ணியிருக்கேன். நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயமும் உங்கள தான் பெருசா அஃபெக்ட் பண்ணும். எங்க கம்பெனிய கிடையாது. ஆனா, இவங்களுக்கு கொஞ்சம் கூட அது பயமே இல்ல. ஸோ, எங்க கம்பெனில இருக்கிற லாயர்ஸ் டீம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத நான் காட்டணும்னு நெனச்சேன். இப்ப இந்த கான்ட்ராக்ட்ட நான் வந்து பிரேக் பண்ணி, உங்களுக்கு நெறைய காசு வந்து காம்பன்சேட்டா குடுத்துருவேன். ஆனா, இதுக்கப்புறம் எந்த ஒரு மாடலிங்குமே கெரியர் வைஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்க போட்றான். ஸோ, அந்த லாயர் வந்து ஹைனாவோட காதுல குசு குசுன்னு ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ, ஹீரோவோட அந்த லாயர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, "இங்க பாருங்க, உங்களோட கிளையண்ட்டுக்கு இந்த விஷயங்கள்னால எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் உங்களோட விஷ் தான். ஏன்னா, ஒன்ஸ் அவங்க லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, உங்க கெரியரே க்ளோஸு. அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க" அப்படின்னு. ஸோ, இந்த லாயர் வந்து குசு குசுன்னு காதுல சொல்றாரா, அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ, எதுவுமே பேசாத, நீங்களும் கொஞ்சம் ஹைனாவ பார்த்துக்கங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பாத்தியா உன் ஆளு எந்த மாதிரி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டேன்" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த சேர்மன காட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து ப்ரொப்போஸ் பண்ணும்போது கிஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ, அந்த ஃபோட்டோஸ் எல்லாருமே யாரோ சென்ட் பண்றாங்க. இத பார்த்துட்டு நேரா ஜின்னு கிட்ட தான் வருது. "என்னப்பா இன்னைக்கு நீ வேலைக்கு போலையா? சரி பரவால்ல. நீ ரெஸ்ட் எடு. நீ அவ்வளோ சீக்கிரம் போக வேண்டாம்" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான் அப்படியே, இந்த கிழவி இப்ப என்ன பிளான் போட்டிருக்குன்னு தெரியலையே. இங்க பாரு, கடைசியா அவ எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீல்ல. இதுக்கப்புறம் நெறைய பொண்ணுங்கள நான் உனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதில யாராச்சும் நீ சூஸ் பண்ணுன்னு. இவன் கடுப்பாயிடுறான். ஸோ அங்கேருந்து எந்திரிச்சு போறானா, "எங்கடா போற?" அப்படின்னா, "நல்ல பொண்ண தேடி போறேன்" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். வெளிய பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்காரி வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டே இருக்கா. அந்த ஃபோன கொண்டு வந்திருப்பா போல, ஜின்னுக்கிட்ட குடுக்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு தயக்கம். ஸோ, ஜின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் தான் வெளிய வந்துட்டுருப்பான். இவளையும் பார்க்குறான். "அம்மா நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு. இவன பார்த்தோனயே என்ன பேசுறதுன்னு தெரில. 2 பேத்துக்குமே கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. "உன்னோட ஃபோன குடுத்துட்டு, என் ஃபோன குடு" அப்படின்ற மாரி கேட்குறா. ஸோ, இவனும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கான். "நேத்து நைட்டு நான் பயங்கரமா குடிச்சிருந்தேன். ஸோ, என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏதாவது உன்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, "நேத்து நைட்டு நானுமே குடிச்சிருந்தேன். ஸோ, நான் தான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அதனால நானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு" அப்படின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். "என்ன நீ என்னமோ உன் குழந்தைய நான் வந்து ப்ரெக்னெண்ட்டா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு. இவ அப்படியே முறைச்சு பார்க்குறாளோ, என்ன முறைக்கிறா, கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அவளுக்கு சிரிப்பு தான் வருது. ரிட்டன் இவளோட வீட்டுக்கு வரும்போது, லியான்ஸோட அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. "உன்னை தேடி இன்னைக்கு ஜின்னு வந்தான். எதுக்கு அவன் உன்னை தேடி வரான்? அவன் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தானே" அப்படின்னு. இவங்க சிரிக்கிறாங்க. "உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா? ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு வேற. ஏன் பொய் சொல்லிட்டு இருக்க? அவளோட பாய் ஃப்ரெண்டை நீ திருடணும்னு பார்க்குறியா? அது யார் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன்" அப்படின்ட்டு இவளுக்கு சிரிப்பாக இருக்கு. "இங்க பாருங்க, உங்க பொண்ணு யார் கூட சுத்துறா வைக்கிறா அப்படின்ற விஷயங்கள போய் அவட்டையே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசுங்கன்னு" அவ அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானா. அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், "எப்பா மைக் ஒன்று கூப்பிட்டுட்டே இருக்கான், ஃபோனை அட்டன் பண்ண" அப்படின்ட்டு. ஸோ இவன் ஸ்மெல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கம்பெனிக்கு வந்து ஹீரோ தான் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். "என்னப்பா எப்படி இருக்க?" அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்கே பாரு, நீ கொஞ்ச நாள் ட்ரிப் ஏதாவது போயிட்டு வா, அப்போ தான் உன்னோட மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்" அப்படின்னு. "என்ன நீ என்னோட பாட்டி மாதிரியே ஆயிட்டியா?" அப்படின்ட்டு. "சரி நான் போகிறேன்னு அங்கேருந்து போகிறானா." "எங்கே போகிற?" "நான் ஹீரோயினை பார்க்க போகிறேன். ஏன்னா அவளும் எனக்கு நிறைய டைம் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ அவள் என்னை நினச்சி வருத்தப்பட்டிருப்பாள்ல, அதான் அவட்ட பேச போகிறேன்" அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் இருக்குது. அந்த சைட்லேருந்து ஹீரோயின் வராளா. "ஏய் என்ன எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தா, டே நான் எங்கடா போனேன், எவ்வளோ வருத்தப்பட்டோம் தெரியுமா நாங்கள்." அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக்கும் ஓடி வந்துடுறான் ஒரு பொசசிவ்ல. ஸோ ஜின் இதை பார்க்குறானா, "இப்போ பாட்டி ஒன்றை நான் எப்படி வெறுப்பேற்றுறேன்" அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டு போயிட்டுருக்கான். அந்த ரூமையுமே சாத்திடுறான். ஹீரோக்கா வருதே கோவம். ஸோ வந்து கத்திட்டுருக்கான், "ஜின்னு விளையாடாத, ஃபர்ஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ண" அப்படின்னு. ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா, "டேய் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, மைக் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே" அப்படின்ட்டு. ஸோ கதவை தட்டானா, அப்போ அந்த கொலீக்ஸ் எல்லோரும் வெளியே வந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு கோவத்தில் ஒரு மிதி தான் மிதிக்கிறான். கதவு பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஓப்பன் ஆயிடுது. ஜின்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங்கு. அதை விட ஹீரோயினுக்கு,
இங்கே பாரு, நம்ம கம்பெனியில் இருக்கோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத, அது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு வார்ன் பண்ணிகிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை, நான் இவகிட்ட பேச தானே செஞ்சேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பழைய விஷயம்தான், இருந்தாலும் எனக்கு இது இப்போ புதுசு, அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எது பொருளா அப்படின்ட்டு காலில் நறுக்குன்னு மிதிச்சிட்டு போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது போல், அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே வீட்டில் டெரராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோக்கி சோபாவில் உட்கார வச்சிட்ருக்கான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் கூட எதுக்காக நீ பேசுகிற, இங்கே வாப்பா, அவன் வந்து சைல்டிஷாக உன்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கான், நீனும் இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகலாமா, நீ எப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவனை நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அவனுக்கு இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ண பிடிக்கல, அப்படியே விடலாம்ல, அவன் ஒன்றும் குழந்தை இல்லை, அவனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு அறிவு இருக்க தானே செய்யும். எங்கே பாரு, அவன் வந்து ரிச்சான லைஃப் எல்லாத்தையுமே வாழ்ந்துட்டு இருக்கான், இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே அவன் மட்டும்தான் வாரிசு, அவனும் பொறுப்பாக நடந்துக்கணும்ல அப்படின்ட்டு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்கும்போது, இந்த கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாக வளர்றத நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், அது என்னோடய ரத்தத்தோடு கலந்துருச்சு. ஸோ இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், ஜின்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அட, நீ அவ்வளோ ஒரு நல்ல பையனா அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சிகிட்ருக்கா. அதே சமயம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான், அங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் மாடியில் நின்றுட்டுருக்குங்க. அதாப்பா ஜின்னு, என்ன ஒரு அழகாக இருக்கான், ஆனால் இவன் ப்ளே பாய் நான் கேள்விப்பட்டேனே அப்படின்ட்டு. அந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா பேக் அடிக்க, அந்த இடத்துக்கு சேர்மனோட பிஏ வந்துடுறாங்க. பாஸ் பாஸ் ஓடக்கூடாது வாங்க அப்படின்னு. ஸோ சேர்மனோ டே மேலே வாடா அப்படின்னு கூப்பிடுது. இவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தான் பொண்ணுங்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ ஒரு ஆளையும் அந்த சேர்மன் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ வேணுக்குனுமே இவன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரிங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறான். அது பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஃபுல்லாக தெரிச்சிருது. ஸோ அவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, சேர்மன்லாம் கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.